Hi, Kaushik. Good evening. Good evening. Good evening. ரெடி ஆயாச்சா? எங்க ரெடி ஆயிட்டீங்க? எங்க ரெடி ஆயிட்டீங்க? ஆ? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? இன்னைக்கு எப்போ இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஈவினிங்லேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கௌசிக் நோட்டெல்லாம் கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கேன். எஸ், நிறையா ஸ்டார்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கான். இது அவங்க மிஸ்ஸுக்கிட்ட இருந்து இது பார்க்காம எழுதுனதுக்காண்டி, இது பார்த்து அழகாக எழுதுனதுக்காண்டி, இது வந்துட்டு ஸ்டார் போடல, ஸ்டார் போடல. இல்லைங்களா? அப்புறம் இதுக்கும் ஸ்டார், குட் ஸ்டார், ஸ்மைலி எல்லாம் வாங்கியிருக்காங்க. குட் பாய், குட், வெரி குட். நாளைக்கு அதே போல் இன்றைக்குள்ள ஹோம்ஒர்க்கை கௌசிக் இன்றைக்கே படிச்சிருவான். பார்க்காம எழுதி இன்றைக்கே படித்து முடிச்சிருவான். ஓகே ஓகே கைஸ். ஆனால் எல்லா டைப்பும் எனக்கு தெரியும். ஓகே, அவனுக்கு வந்துட்டு பால் ஆற்றி கொடுக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 6 o'clock கிட்ட ஆக போகுது. இதில் 5 minutes 10 minutes அது ஃபாஸ்ட்டாக ஓடுது வாட்ச். ஸோ வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கௌசிக் மட்டும் பால் மில்க் ஆட்டி கொடுத்துட்டு பால் வந்துடுச்சு இங்கே. ஸோ மில்க் எப்பயும் போல் நம்ம மில்க் போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கலாம். as usual பால். லைட்டர் அங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. கிச்சன்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாமே நீட்டாக கழுவி வச்சாச்சு. ஆ ஆ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாலை வைக்க வேண்டியதான் வேலை. ஓகே, கௌசிக்கு பால், எனக்கு டீ. என்ன பண்ண போகிறீங்க? இப்போயே ஸ்டார்ட் பண்ண போகிறியா ஹோம்ஒர்க்கு? ஆ, குட் பாய். நான் சொல்லவே இல்லை அவனை ஹோம்ஒர்க் பண்ணுன்னு. பட் அவனாக இன்றைக்கி வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஏன் மூஞ்சி டராரா இருக்கு? சிரிச்ச மாதிரி இல்லை? ஆ, என்ன ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்டு? மேக்ஸா? ஓகே. டேபிள்ஸ் எழுதுறியா? 12 வரைக்குமா? அது என்ன 11? 12 வரைக்கும் எழுதலாமே. Do you know 12 table? So you can write. No. You will try that. You know abacus? The same procedure. You will try it. Okay? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 11 டேபிள் வரை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 12 டேபிள் கிட்ட வச்சு ட்ரை. ஓகே, குட் காய்ஸ், குட் பாய். 1-5 வரைக்கும் எழுதுறாங்க. நான் 12 வரைக்கும். எஸ், ஏன்னா நீனா சூப்பர் பாய். என்ன பாய்? சூப்பர் பாய். ஒரே பேஜ் எழுத போகிறேன். குட் பாய். ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அழகாக டேபிள்ஸ்ன்னு எழுதுங்க, ஹெட்டிங் எழுதுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஓகே, அம்மா உனக்கு பால் ஆத்திட்டார். ஸ்டடி டேபிள் அவன் இது எத்தனை ஸ்டாண்டர்டில் அவன்றது வாங்கினது? எல்கேஜியில் வாங்கினது ஐ திங்க். எல்கேஜியில் தாத்தா இருக்கும்போதே வாங்கியாச்சு.
எல்கேஜியில் வாங்க, இன்னும் நல்லா யூஸ் ஆகுது. எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் 4 இயர்ஸாக நல்லா ஒர்க் ஆகுது. இன்னும் அப்படியே இருக்கு. ஓகே, எழுதிட்டுரு. ஸோ பால் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. பால் பொங்கணுன்னே கீழே இறக்கிறாம நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணோன்னே குழந்தைங்களுக்கு ஆற்றி கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதில் உள்ள சில பல கிருமிலாம் வந்துட்டு கொஞ்சம் பாயில் ஆகும்போது தான், ஹை டெம்பரேச்சரில் பாயில் ஆகும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. கௌசிக் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே எழுதிக்கிட்டு இருக்கான், செம்மையாக எழுதிட்டு இருக்கான். டேபிள்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கான். பென்சிலை ஷார்ப் பண்ணிக்குவியா? பார்டர் இதாக ஓடுது. அதில் வேண்டாம், அதில் பண்ணேன்னா உடஞ்சிரும். அம்மா ஷார்ப்னர் தனியாக கொடுத்துருக்கேன்ல, அதில் பண்ணு. ஓகே, கொஞ்சம் பாயில்ட் ஆயிடுச்சு. ஓகே, பாலாட்டிட்டு நமக்கு லைட்டர் டீ, 1 கப் மட்டும் டீ தூள் போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ. எப்போவுமே எனக்கு ஸ்ட்ராங்காக டீ குடிக்க தான் பிடிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டுக்கலாம். இதுவும் நல்லா பாயில் ஆகட்டும். டீ தூள்லாம் கௌசிக்கு அதுக்குள்ளே இதை ஆற்றி கொடுத்துடலாம். ஸோ இங்கே டீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிக்காசன் மாதிரி பாயில்டு ஆகிடுச்சா. இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நம்ம கடையில் போடுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக டீ வரணும்னா ஒரு ட்ரிக் இருக்குது, சொல்கிறேன். ஜினி போட்டாச்சா, ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது 1/2 டம்ளர் வந்திருக்கு. இங்கே ஆல்ரெடி 1 கிளாஸில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் பால் இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இப்படி போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் இருக்க டீ மாதிரி இருக்கும். எப்போவுமே டிகாஷன் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பால் விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்கள். டீ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது டீ தூள் கூடிடுச்சுனாலும் உங்களுக்கு கவலை வேணாம். பட் இது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக குடிக்கிறதுக்கும் இப்படி குடிக்கிறதுக்கும் கடையில் குடிக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, கௌசிக்கு டீ பால் 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 எடுத்தோ குடிங்க. ஏன் இவ்வளோ ஒட்டி எழுதுற? கண்ணை அவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு போகாத. நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து எழுது. அப்படி தான் எழுதணும். பாரா. சரி, பாலை குடிச்சிட்டு எழுதுங்க. பசிக்கும்ல, பாலை குடிங்க அம்மோ.
ரொம்ப நோட்டை ஒட்டாத கௌசிக்கு. நிமிந்து உட்காந்து எழுது. அப்படி தான். சரி, பால் குடி. கடிங்க. போயிங்க. டீ 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 சூடா. வாய் பாபு, வாயில் என்ன இருக்கு? மீசை இருக்கு, தாத்தா மீசை. மீசை இருந்துச்சு, நாங்கள் பார்த்துட்டோமே. மீசை, தாத்தா மீசை இருந்துச்சு. இப்போ சரி எழுது. 5 டேபிள் வரையும் எழுதி முடிச்சிருக்காரு. 12. ஓகே, சீக்கிரம் ஸ்டார்ட். இன்னொரு 10. மறைக்கிறேன். அழகாக எழுதிட்டு கோசி, சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. குட் பை. முடியுமா? அது பரவாயில்ல, இருக்கட்டும். இட்ஸ் ஓகே. என்னதுடா? யார் வந்துட்டாங்க? அப்பா. அப்பா வந்துட்டாங்க. என்னது இது உனக்கு? இது முடிச்சுட்டு சாப்பிடு. என்ஜாய். தட்டை எடுத்து கொடுங்க. எதுக்காண்டி? ஆமாம், கௌசி கேட்டால் பப்ஸ். சாப்பிட்டு எடுத்து வச்சு சாப்பிடு. டோருக்கு பப்ஸ், சுட சுட பப்ஸ். உங்களுக்கு சூடா ஈவினிங் டைமில் பப்ஸ் சாப்பிட பிடிக்குமா? கௌசிக்கு பிடிக்கும். என்ன டேஸ்ட்டு சொல்லு. என்ன டேஸ்ட்டு? எப்படி இருக்கு? படிச்சுட்டு பிரேக்கில் இல்லை, 7 o'clock பிரேக்கா? பப்ஸு சாப்பிட்டாச்சா? வயிறு நனைஞ்சிச்சா? வேற யாரோடதையா? இதுதான் தவறான செயல். சரி, கடகடன் மேக்ஸ் எழுதிட்டு அதுக்கடுத்து இன்னும் சோசியல் சயின்ஸ் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக எழுது. அப்படி சொல்லுச்சு.